ஹாய். இன்னைக்கு சாட்டர்டே மார்னிங். இன்னைக்கு ஹாலிடே. சரி, நம்ம தோசையும் புதினா சட்னியும் பண்ணிக்கலாம். புதினா சட்னி பண்ணால் லஞ்சுக்கு கூட சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதினா சட்னி பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. புதினா சட்னிக்கு நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, பெரிய வெங்காயம், ரொம்ப டேஸ்ட்டு. பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம், அப்புறம் தக்காளி, பூண்டு, இஞ்சி, வரமிளகாய், உப்பு கொஞ்சம் போட்டுட்டு இதெல்லாம் நல்லா வதங்க விட்டுட்டு, அப்புறம் கழுவி வச்சுருந்த புதினா இலைகளையும் சேர்த்தி நல்லா வதக்க விட்டுட்டு கொஞ்சம் புளியும் சேர்த்திக்கலாம் நம்ம தேவையான. அப்புறம் கொஞ்சம் தேங்காயும் சேர்த்திட்டா இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாம் வதங்கியாச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு வச்சுருக்கேன். சீக்கிரம் ஆறிடும். கொஞ்சம் ஈஸியான டிப்ஸ் என்னென்னா, தண்ணி ஊற்றிட்டோம்னா சீக்கிரம் ஆறிடும். அதை நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். அப்புறம் தோசை ஊற்றுறதுக்கு தோசை வந்து பேனில் வச்சுருக்கேன். இந்த தோசைக்கல் பாருங்களேன், நான் வந்து புதுசாக வாங்கினேன். இது வந்து 300 ருபீஸ்க்கே நான் வாங்கிட்டேன் இந்த தோசைக்கல். அப்புறம் புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். சரிங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.